திரு கே சி பழனிசாமி, உங்களிடமிருந்து திரு வைத்திலிங்கம் அவருடைய கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, திரு வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்து. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான், திரு புகழேந்தி, திரு JCT பிரபாகரன் ஆகியோர் ஒருங்கிணைந்து இது ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி அது ஏன் தேவை என்கிற கருத்தாக்கத்தை தமிழகம் முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்களிடத்துல கொண்டு சேர்த்தோம். அதுல ஒரு மிகப்பெரிய எழுச்சி, வரவேற்பு இந்த ஒருங்கிணைப்புக்கு கிடைத்தது. ஆனால் அந்த ஒருங்கிணைப்பு வேண்டும் என்று OPS சொல்றாரு, சசிகலா சொல்றாங்க, எல்லோருமே சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஒருங்கிணைப்புக்கு அவர் தயாராகவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் செஞ்சி ராமச்சந்திரன், சிம்லா முத்துச்சோழன், மதுரையில டாக்டர் சரவணன், இது போன்ற திமுக காரங்க தான் அவருக்கு முக்கியமாக தெரிகிறாங்க. அதிமுகவுல காலங்காலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஜெயலலிதா அம்மாவோடு பயணித்தவர்கள் அவருக்கு முக்கியமானவர்களாக தெரியல. அப்ப அந்த ஒருங்கிணைப்பை திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பல. ஆனால் திரு வைத்திலிங்க சொல்றது சரியான கருத்து. அந்த 2025 இறுதிக்குள் அப்படின்னா அவ்வளவு காலம் தாமதித்தால், அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களில் நடக்கிற பொழுது அதனால எந்த பலனும் ஏற்படாது. குறைந்தபட்சம் 2025 மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு நடந்தால் மட்டும்தான் அது ஒரு ஓராண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அதிமுக தொண்டர்களுக்குள்ள இருக்கிற கசப்புக்கள் மறந்து ஒரு நட்புணர்வோடு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பயணிக்க ஏதுவாக இருக்கும். ஆனா திரு வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து, ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி 2025 இறுதிக்குள் ஏதேனும் மாயாஜாலங்களை, உடைப்புகளை, இணைப்புகளை அரங்கேற்றி தருவார்களா என்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடா என்பது தெரியல. அடுத்து ஒருங்கிணைன்னு சொல்றாரு. யாருடைய தலைமையில ஒருங்கிணைறது? இப்ப OPS-க்கும் சசிகலாவுக்கும் பிரச்சனையே அதுதான். அதாவது OPS பொறுத்த வரைக்கும் அவருடைய தலைமையில் ஒருங்கிணைய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இடத்துல அவர் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறார். சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றும் பொதுச் செயலாளர், இன்றைக்கும் பொதுச் செயலாளர் என்கிற ஒரு கனவுல தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் சென்று கொண்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட அதிமுக ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, மீண்டும் ஆட்சிக்கு வரலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அதிமுக என்பது அவர் தலைமையில இருக்க வேண்டும் என்பதுல விடாப்பிடியாக இருக்கிறார். அப்ப ஆனால் அதுல ஒரு சாரார், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா திமுகவை கடுமையாக விமர்சித்து அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு தயங்குறாங்க. இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற திரு திருமாவளவன் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மது ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு, இதுல இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது என்று ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, எதிரானதோ அல்லது அரசாங்கத்தை கண்டித்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு மாநாட்டை நடத்துறாரு. ஆனால் அதே போல வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்ததை வைத்து ஒட்டுமொத்த மாநிலமே ஒரு கொதி நிலையில ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிகோணுகிற வகையில அங்க போராட்டங்கள் நடைபெறுகிறது. ஆனால் தமிழ்நாட்டுல போதைப் பொருள் நடமாட்டம், கள்ளச்சாராயம், டாஸ்மாக், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அதனுடைய சீர்கேடு, லஞ்சம், ஊழல், இதையெல்லாம் கண்டித்து எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிற இதை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அதிமுக அமைதியாக சாஃப்ட் பெடல், அதாவது தடவி கொடுத்து கொண்டு திமுகவோட பயணிக்கிறாங்க. இல்ல, தொடர்ந்து அறிக்கை விட்டுட்டு தான் இருக்காங்க. ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தினாங்களே, விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களே. இல்ல, அதாவது திருமாவளவன் செய்யறது இன்னைக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துதா, இல்ல எடப்பாடி பழனிசாமி விடுற அறிக்கை தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? நிச்சயமா அது இல்ல. அப்ப அப்படி ஒரு தாக்கம் ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியோ அவரோடு பயணிக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களோ செயல்படல. ஆனா அதே சமயத்துல OPS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக என்ன சொல்லுதோ அதை சிறமேற்கொண்டு செயல்படுத்துவதாக திரு OPS அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் விரும்புவது என்பது பாஜகவையும் எதிர்த்து
திமுகவையும் எதிர்த்து ஒரு வலிமையான கூட்டணியை, பாஜக கூட்டணியில பாஜகவை தவிர்த்து மற்ற கட்சிகளை அதிமுகவோடு இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி, முடிந்தால் திமுக கூட்டணியில் இருக்கிற 1-2 கட்சிகளை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து ஒரு வலிமையான கட்டமைப்பை, கூட்டணியை உருவாக்கி ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். ஆனால் இதை நோக்கி பயணிக்கக்கூடிய தெம்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்ல அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜியே இல்ல. அப்படி அவர்கள் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியில பயணிக்கிறாங்கன்னா, ரஜினிகாந்துக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர் வருது. ஆனா அதுல நம்ம யாரை ஆதரிக்கணும்? அதிமுக கட்சி திமுகவை ஆதரிக்கிறோமா, திரு ரஜினிகாந்த் ஆதரிக்கிறோமா? ஆனால் சாதிய பாசத்துல திரு முனுசாமி துரைமுருகனை ஆதரிக்கிறார். அது என்ன அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாடா? அப்ப எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்கள் தங்கள் சுயநலத்திற்கு சாதிய அரசியல், சில பேர் சாதிய அரசியல், அவர்கள் மீது எதுவும் வழக்குகள் வந்துவிடக் கூடாது என்பதுல இந்த திமுக அரசாங்கத்துக்கு அனுசரணையாக நடந்துக்கிறாங்க. ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் மதவாதத்திற்கு துணை போகிறார். அடுத்து எல்லோரும் ஒரு பார்வை, திரு ரவீந்திரன் துரைசாமி அதை ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல அதிமுக காணாம போயிடுச்சு, வாக்கு வங்கி இல்ல அப்படிங்கிறாங்க. தென் மாவட்டங்களை விட அதிமுக பலகீனமான இருக்கிற பகுதி சென்னை மண்டலம். நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாருங்க, உள்ளாட்சி தேர்தல்களையும் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல அதிமுக சொற்ப இடங்கள்ல ஒரு அற்ப வாக்குகளை மட்டுமே பெற்றதாக இருக்குது. அப்ப இவர்கள் ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ என்கிற அந்த சாதி சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, சாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட்ட அதிமுகவை ஒரு நடுநிலையாளர்கள், எந்த கட்சியும் சாராத அதிமுக ஆள வேண்டும் என்று விரும்புகிற அந்த வாக்காளர்களை கவருகிற அந்த நடவடிக்கை வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதுல யாருக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் 99.9% தொண்டர்கள் அதை விரும்புகிறார்கள் ஒன்றிணைவது அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கம் அதை குறிப்பிடுறாரு. இல்ல சரி, எல்லாம் விரும்புறாங்க, யார் தலைமையில இணையறதுன்னு வைத்திலிங்கத்தை சொல்ல சொல்லுங்களேன். அதை இணையறப்ப பாத்துக்கலாங்கிறாரு. இல்ல அந்த கேள்வி வருது, அப்ப இணையறப்ப பாத்துக்கலாம், ஒற்றை தலைமையா இரட்டை தலைமை என்பதை இணையும் போது பாத்துக்கலாங்கிறாரு. அப்ப அவருக்கு இணையும் என்கிற நம்பிக்கை இல்ல. சரி, பேசலாம். இணையும் என்கிற நம்பிக்கை தொடர்ந்து பேசலாம். சொன்னார்ல, எந்த தியாகத்துக்கும் நான் தயார் சொன்னார்ல ஓபிஎஸ். சரி, பேசலாம். ஓபிஎஸ் சொல்ல வேண்டியதானே. சரி, பேசலாம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டுங்க, இணையலாங்க, பாத்துக்கலாங்க அப்படி சொல்லணும். இல்ல வாட் கம்மே, நாங்க எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்க மாட்டோம், அவர் இல்லாம எல்லோரையும் ஒருங்கிணைப்போம் என்கிற அந்த நிலைப்பாட்டாக வரணும். இது ஓபிஎஸ் அதான் யாரையும் இழக்க விரும்பவில்லைங்கிறாரு, எல்லோரும் ஒருங்கிணைங்கிறாரு. அதாவது என்ன இறுதியா அவர் சொல்றப்ப, நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை இழக்க விரும்பவில்லை, டிடிவி தினகரன் வேண்டும், சசிகலா வேண்டும், ஓபிஎஸ் வேண்டும், எல்லோரையும் உள்ளடக்கியதாக இந்த ஒருங்கிணைப்பு இருக்கும். உள்ளடக்கி யாருடைய தலைமையில் இணைவது, இதுக்கு என்ன பதில்? பிரச்சனை ஒருங்கிணைவதில் இல்ல, யாருடைய தலைமையில் ஒருங்கிணைவது என்பதுலதான் பிரச்சனை. அந்த விஷயத்தை திரு வைத்திலிங்கம் தெளிவுபடுத்தி இருந்தாருன்னா இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். சரி, பேசுவோம். வைத்திலிங்கம் ஒருங்கிணை வேண்டிய தொண்டர்கள் விருப்பத்தை தான் நீங்களும் சொல்றீங்க. நீங்களும் கேட்டு அதிமுக தலைமையாக ஓபிஎஸ் உருவாக்க வேண்டும் என்கிற வரம் கேட்டு இவர்கள் பாஜகவினுடைய மைய தலைமை இடத்துல வேண்டிக் கொண்டு நிற்கிறாங்க. அதை விரும்பாத வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமியே பரவாயில்ல என்கிற அளவில் அந்த கருத்து சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். திரு கேசிபி, இப்ப நீங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழு நீங்கள் அமைச்சிருக்கீங்க, அப்போ நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி, இப்ப யாரெல்லாம் நீங்க ஒருங்கிணைப்பு குழு இருந்து யாரையும் இது வரைக்கும் சந்திச்சதா தெரியல, யாரெல்லாம் சந்திக்க அணுகுனீங்க, இந்த உங்களுடைய குழுவினுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு ஒருங்கிணைப்புல? இல்ல, ஒருங்கிணைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லோரும், இப்ப திரு துரைக்கருணா சொல்றாரு, ஓபிஎஸ் கிட்டத்தட்ட துரைக்கருணா வார்த்தைகளை நான் புரிந்து கொண்டது, ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டது. ஒருவேளை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொல்லி தெரியல. அடுத்து சசிகலா அவர்களும் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள முன் வருவாரா என்பது தெரியல. இப்ப இந்த நிலைப்பாட்டுல இந்த இணைப்புக்கு தடையாக இருப்பது என்பது யார் தலைமை என்பதுதான். இதைத்தான் என்னோட முதல் சுற்றா நான் உங்களுக்கு சொன்னேன்.
வைத்திலிங்கம் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுல. இல்ல சார், இல்ல நீங்க உங்க குழு அணுகுனீங்களா? திரு இபிஎஸ்சியோ ஓபிஎஸ்சியோ டிடிவி தினகரனையோ சசிகலா அவர்களையோ நீங்கள் அணுகுனீர்களா? அவர்கள் என்ன சொன்னாங்க? என்ன தடை இருக்கு? அதான் கேட்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன், தடையே இதுதான் சொல்றேன். இப்ப நான் ஓபிஎஸ்ஐ நாங்கள் முதலமைச்சராக்குறோம், அவர் தலைமையில இணையறோம்னா ஓபிஎஸ் விரும்புறாரு. சசிகலா என்ன நினைக்கிறாங்க, அவரது தலைமையில அவர் தான் பொதுச் செயலர்னு சொல்லணும்னு சொல்லி அவர் விரும்புறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, எல்லாரும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலர் சொன்னா கூட ஏத்துக்கிறதுக்கு அவர் தயாரா இல்ல. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்ப அதிமுக என்பது இந்த 3 சுயநலவாதிகளால் சூழப்பட்டு இருக்குது. அடுத்து பெண்ணாகரத்தை சொல்றாங்க. அன்றைக்கு அம்மா அந்த பெண்ணாகரம் தோல்விக்கு காரணமான முனுசாமி மீது நடவடிக்கை எடுத்தார். எடுத்துட்டு அடுத்து வர்ற தேர்தலில் வெற்றி கண்டார். அடுத்து ஜே அணி தனிச்சு நின்ற பொழுது ஜே அணியில 24% வாக்குகளை அம்மா பெற்றார். அடுத்து 19 தொகுதியில 2019 போட்டியிட்டு 20% வாக்குகளை பெற்றது அதிமுக. ஆனா 2024 33 தொகுதியில போட்டியிட்டு 21% பெற்றுட்டு அதை மிகப்பெரிய வெற்றியாக பறைசாற்றி கொள்றாங்க. அப்ப அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது குறைஞ்சிருக்குது. அடுத்து எதிர்த்து போட்டியிட்டுட்டாங்கன்னா சிம்லா முத்துச்சோழன் யார் எதிர்த்து போட்டியிட்டாங்க? அவருக்கு எப்படி நீங்க திமுக இருந்து வந்த உடனே ஒரு வாரத்துல அவருக்கு நீங்க நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கொடுத்தீங்க? மதுரையில் இருக்கிற சரவணன் அஃபிடவிட் ஹைகோர்ட்ல என்னன்னு போட்டாரு, ஜெயலலிதா அம்மாவுடைய கையெழுத்து போலி என்று அவர் மருத்துவமனையில் இருக்கிற பொழுது வழக்கு போட்டார். அதுல அவர் வெற்றி பெற்றார். திருப்பி அவர் எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தாரு? அவருக்கு எப்படி நீங்க மதுரையில எம்பி சீட்டு கொடுத்தீங்க? அப்ப உங்களுக்கு வேணுங்கிறது என்ன? நீங்க கருணாநிதி கையினுடைய வாரிசா இந்த கட்சியை நடத்துறீங்களா? எம்ஜிஆர் கட்சியை நீங்க தலைமை பொறுப்பை கோர்ட் மூலமா எடுத்திருக்கிறீங்களா? கோர்ட்ல கேஸ் போட்டாங்கங்கிறீங்க. ஜெயலலிதா அம்மா காலத்திலயும் தான் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. நீங்க தலைமை கழகத்துல அடிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. ஏன் அன்னைக்கு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பொழுது ஜே அணியும் சட்டமன்றத்துல மைக்க கலட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்எல்ஏக்கள் அடிச்சுக்கிட்டாங்க. தமிழக வரலாற்றிலேயே காவல்துறை சட்டமன்றத்துக்கு உள்ள பூந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அடிச்சு வெளியேற்றினாங்க. அப்ப இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இணைப்புக்கு தடையாக இருக்கிறார். வைத்திலிங்கமோ ஓபிஎஸ்ஓ ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று, நேர எடப்பாடி பழனிசாமி சரண்டர் ஆகலாங்க, அவரு தாங்க தலைமை, முழுமையா நம்ம ஏத்துக்கலாங்க, நம்ம அரசியல் வாழ்க்கை இல்லைனாலும் பரவாயில்ல, கட்சி நல்லா இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வரணும். இல்லையா வாட் கம்மே 2ல 1 பாத்திரலாங்க, எல்லாரும் இணைஞ்சு எடப்பாடியை நம்மளா பாத்திரலாம், நாங்க தயார் வாங்க இருக்கணும். தாண்டி ஒரு ஒற்றுமைக்கு சரி சார்.